10. என்னுடைய பேர் வந்து ஆர் அருணாதேவி ரமேஷ் பாண்டியன். ஃபர்ஸ்ட் டிஎம்கேவை எடுத்துக்கலாம். டிஎம்கேவை எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப பதவியில தான் இருக்காங்க. சோ இப்போ பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட வந்திருக்காங்க. அவங்க எம்பி இருந்தப்போ இந்த 5 வருஷமா மக்களுக்காக என்ன பண்ணிட்டாங்க? ஊழல் பண்ணிட்டாங்க, விலைவாசியை உயர்த்திட்டாங்க, கல்வி தரத்தை தாழ்த்திட்டாங்க, கேஸ் விலையை உயர்த்திட்டாங்க. இப்படி ஊழல் எல்லாம் பண்ணி விலைவாசி எல்லாம் கூட்டி மக்களுக்கு அடிப்படை தேவைகள்லாம் கையேந்த வச்சு இப்படிதான் ஒரு முன்னேற்ற பாதையில நம்மளை கொண்டு போயிட்டு இருக்காங்க. எனவே மக்கள் விழிப்புணர்ச்சியோடு இருங்க, தெளிவான ஒரு மனப்பான்மையில இருங்க, நல்ல அரசியல்வாதி அமையணும்னு சொல்லி நம்ம எல்லாரும் நினைக்கிறோம். அந்த மாற்றம் நம்மள்கிட்ட ஒவ்வொரு நம்ம மனதுல அப்படி எடுத்துக்கணும், நம்ம தான் கொண்டு வரணும். நம்ம நேர்மையான வாக்காளர்களாக இருக்கணும். தேர்தல் அப்படின்னு அப்படி திருவிழா மாதிரி தான் வராங்க. இத்தனை நாள் ஏடிஎம் டிஎம்கே வந்து ஆட்சி புரிஞ்சுட்டு இருக்காங்க. இந்த எம்பியா அவங்க மாநாடு போட்டாங்க, பேரணி போனாங்க, ஊரணி பேரணி கூட்டணி எத்தனையோ வச்சிருக்கட்டும். எவ்வளவு காசு இது வரைக்கும் அவங்க செலவு பண்ணியிருப்பாங்க. அந்த காசுல ஒரு 100 குடும்பங்களுக்கு வீடு கட்டி கொடுத்திருக்கலாம், ஒரு 100 குழந்தைங்களுக்கு கல்வியை கொடுத்திருக்கலாம். இலவசமா பஸ் விடுறேன்னு சொல்லி யாராச்சும் கேட்டாங்களா? பெண்களுக்கு இல்ல, பெண்களுக்கு எங்களுக்கு இலவசமா பணம் கொடுங்க, இலவசமா எங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் பவுடர் அடிக்கிறதுக்கு காசு கொடுங்க நாங்க யாராவது போய் கேட்டோமா? இல்ல இல்ல, அவங்களா கொடுக்கறது, நாங்க 1000 ரூபாய் கொடுக்கறோம்னு சொல்றது, நம்மளுடைய வரிப்பணத்தை முழுவதும் சுரண்டி வைத்துக் கொண்டு இந்த மாதிரி நாடகம் அடித்துக் கொண்டு இருக்கிறார்கள். வாரிசு அரசு பேசாமையா இருப்பாங்க, கண்டிப்பா பேசதான் செய்வாங்க. பூட்ட அப்ப தங்கச்சி மக எல்லாரும் வரிசையா வாரிசு அரசு தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் நல்லவங்க அடிப்படையா தேவையில் இருக்கவங்கள ஒரு ஆட்டோக்காரர் நீங்க எடுத்து எம்எல்ஏவா நிப்பாட்டுங்க, ஒரு எம்பியா ஒரு நம்மள மாதிரி உள்ள சாதாரண ஒரு மக்களை தேர்ந்தெடுத்து நிப்பாட்டுங்க. இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்களே நிப்பாங்களாம், மக்களுக்கு அடிப்படை தேவைகளை பண்ண மாட்டாங்களாம், விலைவாசியை உயர்த்துவாங்களாம். ஆனா மறுபடியும் வெக்காமே இல்லாம வந்து ஓட்டு போடுங்க எனக்கு, டிஎம்கேக்கு உதவி செய்ய எனக்கு வாக்களியுங்கள் என்று போறாங்க. இதெல்லாம் நியாயமே இல்லாத ஒரு செயல். எனவே மக்களாகிய நாம் நல்ல ஒரு வேட்பாளரையும் நல்ல ஒரு தலைவரையும் தேர்ந்தெடுப்போம். நான் வந்து தன்னிச்சையா சுயேட்சையா தான் நிக்கிறேன். நமக்கு எந்த ஒரு கட்சி பலமோ ஆள் பலமோ பண பலமோ இல்ல. மக்களாகிய உங்களை தான் நான் ஒரு கூட்டணியாக சேர்த்துக் கொண்டு தனியாக நிற்கிறேன். எனவே சிந்திச்சு வாக்களிப்பீர், தேர்ந்தெடுப்பீர். நம்மளுடைய சின்னம் கரும்பு விவசாய சின்னம், மறந்து விடாதீர்கள். வாக்களிக்க வேண்டிய தேதி 19ஆம் தேதி. கண்டிப்பா வாக்களியுங்கள், ஒரு முறை வெற்றி பெற செய்யுங்கள். நம்மளுடைய அடிப்படை தேவையை அறிந்தவர்களுக்கு வெற்றி பெற செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.